கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பதை முதன்மையான முழக்கமாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஈரானோடு சண்டையை துவங்குவதற்கான எந்த அடிப்படை நியாயமும் கிடையாது. அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஈரான் யுரேனியம் 400 கிலோ யுரேனியத்தை வைத்திருக்கிறார்கள், அதை பயன்படுத்தி அணு ஆயுதத்தை அவர்கள் தயாரிக்கப் போகிறார்கள், ஆகவேதான் இந்த யுத்தம் என்று ட்ரம்ப் ஒரு காரணம் சொன்னார். முதல்ல நீ அணு ஆயுதம் இல்லாம இருக்கியா? அணு ஆயுதம் வச்சிருக்கிறவன், அணு ஆயுதத்தை குவித்து வைத்திருக்கிற இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கொண்டு ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்க கூடாது என்று சொன்னால் எந்த நாடு கேட்கும்? உலகத்தில் பல நாடுகளில் இன்றைக்கு அணு ஆயுதங்கள் என்பது இருக்கிறது. அணு யுத்தம் துவங்கினால் உலகமே பூண்டோடு அழிந்துவிடும் என்ற காரணத்தினாலேதான் ஒவ்வொருவரும் அணு ஆயுதத்தை வைத்திருந்தாலும் அணு ஆயுத போர் என்பது உலகத்தில் துவங்காமல் இருக்கிறது. ஏனென்றால் அணு ஆயுத போர் என்று ஒன்று துவங்கினால் மனித குலம் இத்தோடு முடிந்துவிடும். அந்த போரை பார்ப்பதற்கு கூட யாரும் உயிரோடு இருக்க மாட்டார்கள். பிறகு ஏன் அதை வைத்திருக்கிறார்கள்? ஏன் எல்லா நாடுகளும் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவரவர் நாட்டினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு. வேற எவனும் வைத்திருக்கவன் நம்முடைய நாட்டின் மீது அணு ஆயுத போரை தொடுத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்தியா உட்பட எல்லா நாடுகளும் அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். ஆகவே ஈரான்காரன் மட்டும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க கூடாது என்று சொல்வது என்பது உண்மையான காரணம் அல்ல. அமெரிக்காவுடைய ஒரே நோக்கம் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை, ஈரானில் உள்ள எண்ணெய் வளத்தை கொள்ளையடிக்க வேண்டும், ஈரானுடைய எண்ணெய் வர்த்தகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஈரானின் மீது அத்தகைய யுத்தத்தை அவர்கள் தொடுத்தார்கள். ஆகவேதான் ஆரம்பத்தில் இருந்தே இது அமெரிக்கா தன்னுடைய சொந்த லாபத்திற்காக, வர்த்தக நலனுக்காக துவங்கி இருக்கிற யுத்தம் என்கிற முறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பத்தில் இருந்தே இதற்கு எதிர்ப்பை தெரிவித்து வருகிறது. யுத்தம் துவங்குகிற போது $70 ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி சண்டையை துவக்கிய போது ஒரு பேரல் கச்சா எண்ணெயுடைய விலை $70. கடைசியாக 110, 112, 120 வரைக்கும் கச்சா எண்ணெயுடைய விலை என்பது உயர்ந்தது. $110 இருந்த போதே இந்திய அரசாங்கம் எரிவாயு சிலிண்டருடைய விலையை $1000 உயர்த்தினார். $12 ஆன போது, $112 என்று ஆன போது பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தினார்கள். பிறகு சமையல் எரிவாயு விலையினுடைய விலையை, வீட்டு உபயோக சமையல் எரிவாயு விலையை உயர்த்தினார்கள். இப்படி படிப்படியாக உயர்த்தி வாங்கவே முடியாது என்கிற நிலைமையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நேற்றைக்கு யுத்தம் நிறுத்தம் என்று வந்ததற்கு பிறகு $120 வரை விற்ற அந்த ஒரு பேரல் கச்சா எண்ணெயுடைய விலை நேற்றைய தினம் $78 குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி குறைஞ்சாச்சு. பாதிக்கு பாதி குறைஞ்சா பெட்ரோல் டீசல் எரிவாயு விலையும் பாதி குறைக்கணும்ல. ஆனால் பெட்ரோலிய அமைச்சர் சுரேஷ் கோபி என்ன சொல்றாருன்னா, நாங்க ஏற்றுறதுதான் உடனடியா பண்ணுவோம், விலையை இறக்குறதெல்லாம் உடனே பண்ண முடியாது என்று சொல்லி ஒரு காரணத்தை நேற்றைய தினம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஏண்டா உடனே உலகம் பூரா விலையை ஏற்ற முடியும்னா, விலையை ஏற்றுறது இந்தியா பூரா உடனே ஏற்ற முடியும்னா, ஏன் விலையை குறைக்கிறது மட்டும் உடனே குறைக்க முடியாது? ராத்திரி 12 மணிக்கு உங்களால விலையை ஏற்ற முடியுதுல்ல, அதே மாதிரி ராத்திரி 12 மணிக்கு விலையை குறைக்க வேண்டியதானே? அதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? ஆனால் என்னன்னா விலையை குறைச்சா அது மக்களுக்கு லாபம், விலையை ஏற்றினால் கம்பெனிகளுக்கு லாபம், அதானி போன்ற முதலாளிகளுக்கு லாபம். ஆகவே முதலாளிகளுக்கு லாபம் வரும் என்றால் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் அவர்கள் விலையை உயர்த்துவார்கள். அவர்களுக்கு லாபம் குறையும் என்று சொன்னால் எக்காரணம் கொண்டும் உலகத்திலே விலை குறைந்தாலும் இந்தியாவில் மக்களுக்கு விலையை குறைக்க மாட்டார்கள். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, உலகத்திலேயே பெட்ரோல் டீசல் எரிவாயுவை பயன்படுத்தி பாதிக்கு பாதி வரியை வசூலிக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா தான். $100 பெட்ரோல் வச்சுங்க, $50 தான் பெட்ரோல் உற்பத்தி ஆகிற செலவு, மீதி $50 ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வரி வருவாயாக ஒவ்வொரு லிட்டருக்கும் போயிட்டே இருக்கு. அதனாலதான் விலை ஏற ஏற அரசாங்கத்துக்கு வருமானம் ஜாஸ்தி, தனியார் முதலாளிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும், மாநில அரசாங்கங்களுக்கும் மத்திய அரசுக்கும் வருவாய் அதிகரிக்கும். ஆகவேதான் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பற்றி அரசாங்கங்கள் கவலைப்படுவது. எவ்வளவு ஏறினாலும் நமக்கு லாபம் என்கிற அணுகுமுறையைத்தான் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள்.
ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாம் அரசை வற்புறுத்த விரும்புவது, சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயுடைய விலை குறைந்து விட்டது. ஆகவே பெட்ரோல், டீசல், எரிவாயு விலையை உடனடியாக குறைக்க வேண்டும். இரண்டாவது, மக்களுக்கு மிகப்பெரிய இந்த விலை உயர்வின் காரணமாக ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வரி வருவாயிலிருந்து உங்களுக்கு 50 ரூபா வருமானம் வருது இல்ல, மத்திய அரசாங்கத்துக்கு 25, மாநில அரசாங்கத்துக்கு 25 ரூபான்னா ஆளுக்கு 5 ரூபா குறைச்சிங்களே. ஒரு லிட்டருக்கு 5 10 ரூபா குறைச்சா மக்களுக்கு லாபம் தானே. அதை செய்வதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்? இதுக்காக நிதி ஒதுக்கீடுல நீங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பட்ஜெட்ல நிதி ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வருவாயில் குறைவு ஏற்படும் என்பது மட்டும்தான். ஆகவே புதிதாக தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற தமிழக வெற்றி கழக அரசாங்கம் ஒரு முன்னுதாரணமாக தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரி வருவாயிலிருந்து மக்களுக்கு நாங்கள் நிவாரணத்தை அளிக்கிறோம் என்கிற முறையில் வரி வருவாயிலிருந்து நிவாரணத்தை அளிக்க வேண்டும். ஒன்றிய அரசாங்கமும் இத்தகைய நிவாரணத்தை அளிப்பதற்கு முன்வர வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்தை வற்புறுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த நேரத்திலே வற்புறுத்த விரும்புகிறேன். இதனுடைய விளைவு என்ன? அதாவது இப்ப இந்த தோழர்கள் கூட கோஷம் சொன்னாங்க, 3500 ரூபாய் எரிவாயு சிலிண்டர், வணிக சிலிண்டருடைய விலை 3500 ரூபாய். ஒரு ஹோட்டல் முதலாளிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, தட்ட எப்படி சார் எல்லாம் கிடைக்குதா சிலிண்டர்னு கேட்டேன். சிலிண்டர்லாம் தாராளமா கிடைக்குது சார், ஆனா அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற விலைக்கு தான் கிடைக்கிறது இல்ல. 5500 ரூபாய் கொடுத்து வாங்குறேன். 3500 ரூபாய் விலையுள்ள சிலிண்டரை கள்ள மார்க்கெட்டில் 5500 ரூபாய் கொடுத்தா தட்டுப்பாடு இல்லாமல் வணிக சிலிண்டர் கிடைக்கிறது. 2000 ரூபாய் கூட கொடுத்து ஏற்கனவே 1000 ரூபாய் உயர்த்தி கிட்டத்தட்ட ஒவ்வொரு கடைக்கும் ஒரு நாளைக்கு 15000 ரூபாய் 20000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சிலிண்டருக்காக மட்டும் செலவு பண்றாங்க ஹோட்டல் முதலாளி. அப்படின்னா எப்படி அவங்க விலையை ஏத்தாம இருப்பாங்க? இட்லி தோசை விலையை, வடை விலையை, காபி டீ விலையை எப்படி ஏத்தாம இருப்பாங்க? கிட்டத்தட்ட 10% 15% ஒவ்வொரு ஹோட்டலிலேயும் விலை என்பது ஏற்றப்பட்டிருக்கிறது. ஹோட்டலையே நம்பி சாப்பிடக்கூடிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 100 ரூபாய்க்கு சாப்பிடலாம் இருக்கு, இப்ப 150 ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஆகவேதான் எல்லா மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக இது இருக்கிற காரணத்தினாலேதான் தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான நம்முடைய தோழர்கள் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இரண்டாவது முக்கியமான வச்சிருக்கிற கோரிக்கை என்பது இந்த 100 நாள் வேலை திட்டம் வரக்கூடிய ஜூன் மாதம் 30ஆம் தேதியோடு முடிய போகுது. ஏற்கனவே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, யாரும் வேலையெல்லாம் கொடுக்கறதுல கூப்பிடுறது இல்லை. இப்ப அதிகாரப்பூர்வமாக ஜூன் மாதம் 30ஆம் தேதி 100 நாள் வேலை திட்டத்துக்கு சமாதி கட்ட போறாங்க. 30ஆம் தேதி சமாதி கட்டிட்டு 1ஆம் தேதி புதுசா LPG ராம்ஜின்னு ஒண்ணு அமல்படுத்த போறதா அரசாங்கம் சொல்லுது. ஏற்கனவே 100 நாள் ஒரு குடும்பத்திற்கு கட்டாயம் வேலை தர வேண்டும் என்று சட்டம் இருந்த போதே 100 நாள் வேலை தரல, யாருக்குமே தரல. 20 நாள், 25 நாள், 30 நாள், 45 நாள் என்று கணித்ததை தவிர 100 நாள் வேலை எந்த குடும்பத்துக்கும் தரப்படவில்லை. அதுக்கு மிக முக்கியமான காரணம் போதுமான அளவுக்கு நிதி ஒதுக்கீடு ஒன்றிய அரசாங்கம் செய்யவில்லை. இப்போது ஏற்கனவே முழுக்க 90% ஒன்றிய அரசாங்கம் தான் நிதியை ஒதுக்கீடு செய்தது. இப்ப புதுசா வந்திருக்க சட்டத்துல என்ன பண்ணிருக்கான், நாங்க 60 ரூபாய் தருவோம், மாநில அரசாங்கம் 40 ரூபாய் போடணும். 100 ரூபாய் செலவுன்னா 60 ரூபாய் மட்டும் தான் நாங்க தருவோம், 40 ரூபாய் மாநில அரசாங்கம் போடணும்னு புதுசா சட்டத்தை மாத்திட்டான். ஏற்கனவே மாநில அரசாங்கங்கள் கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கு. மத்திய அரசாங்கம் நிதியை கொடுக்க வேண்டும் என்கிற போராட்டம் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இத்தகைய சூழ்நிலையில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை, LPG ராம்ஜி வேலை திட்டத்தை அமல்படுத்துவதற்கு மாநில அரசாங்கம் 40% கொடுக்கணும். எப்படி கொடுப்பாங்க? என்ன நடக்க போகுதுன்னா, நான் 60 ரூபாய் ஒதுக்கிட்டேன், உங்க மாநில அரசாங்கம் தான் 40 ரூபாய் ஒதுக்கல, ஆகவே வேலை திட்டம் இல்லை, வேலை இல்லை என்று மாநில அரசாங்கங்களின் மீது பழி போடுவதற்குத்தான் அது பயன்படுமே தவிர மக்களுக்கு வேலை கிடைப்பதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் அது. அந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் தங்களுக்கு இருந்த பலத்தை பயன்படுத்தி அவர்கள் ரத்து செய்து விட்டார்கள். நாங்கெல்லாம் தேர்தல் நேரத்தில் தலையால் அடிச்சுக்கிறோம். பிஜேபி காரனுக்கு ஓட்டு போடாத, பிஜேபி காரன் ஆட்சிக்கு வந்தான்னா ஏழை எளிய மக்களுக்கு எதிராக இருப்பான், கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவா தான் இருப்பான், முதலாளிகளுக்கு ஆதரவா தான் இருப்பான்னு தலையால் அடிச்சிருக்கோம். இப்ப அதற்கு எதிரான போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட
இடதுசாரி கட்சிகள் தான், இடதுசாரி கட்சிகள் தலைமையிலான விவசாய தொழிலாளர் சங்கங்கள், மாதர் சங்கங்கள், விவசாய சங்கங்கள் தான் நாடு பூரா இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். திமுகவோ அண்ணா திமுகவோ இந்த பிரச்சனையை பேசுறதே கிடையாது. தமிழ்நாட்டில் பெரும்பகுதி மக்கள் அந்த கட்சியில் தான் இருக்கிறாங்க. பெரும்பகுதி விவசாய தொழிலாளிகள் அதே தான் இருக்கிறார். ஆனால் அவர்கள் 1ஆம் தேதியில் இருந்து புதிய திட்டத்தை அமல்படுத்த கொண்டு வருகிறார்கள் அல்லவா? ஏன் திமுக ஒரு போராட்டத்தை நடத்தவில்லை? ஏன் அண்ணா திமுக ஒரு போராட்டத்தை நடத்தவில்லை? கோடிக்கணக்கான மக்கள் நாடு பூரா பாதிக்கப்படுகிறார்கள். பல லட்சக்கணக்கான கிராமப்புற தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலே பாதிக்கப்படுகிறார்கள். கிராமப்புறத்தில் இருந்த ஒரே வேலை வாய்ப்பு இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு தான். அதுவும் இல்லை என்று சொன்னால் மக்கள் என்ன செய்வார்கள்? எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு எங்க வேலை கிடைக்குதோ அங்க போகணும். வேற மாவட்டங்களுக்கு, வேற மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்து செல்வதை தவிர வேற என்ன வழி இருக்கு? இப்ப இந்த ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணி திறக்கல. கர்நாடகா அணைகளிலும் தண்ணி இல்லை. ஆகவே தமிழ்நாட்டில் மேட்டூர் அணையிலும் போதுமான அளவுக்கு தண்ணீர் இல்லை. ஆகவே திறக்க முடியவில்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த மாதம் தர வேண்டிய 10 TMCக்கு மேற்பட்ட தண்ணீரை கர்நாடக மாநில அரசாங்கம் ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள் தர வேண்டும். அதை பெறுவதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். இன்றைய தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் காவிரியின் குறுக்கே மேகதாட்டி என்கிற இடத்தில் அணை கட்டுவதற்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் என்பது அரசாங்கத்தால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வரவேற்கிறோம். காவிரியினுடைய உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனையில், தமிழ்நாட்டுடைய பாசன உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் எந்த விதமான சமரசத்திற்கும் இடமில்லாத வகையில் உறுதியான போராட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் நடத்த வேண்டும். அதுக்கு உற்ற துணையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாட்டில் உள்ள விவசாய பெருங்குடி மக்களும் அரசுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே மத்திய அரசாங்கத்தோடு இருக்கிற உறவை பயன்படுத்தி எப்படியாவது மேகதாட்டிலே அணை கட்டிவிடலாம் என்கிற முறையில் கர்நாடக மாநில முதலமைச்சர் முயற்சிக்கிறார். உச்ச நீதிமன்றத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் 2018ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தெளிவாக இருக்கிறது. காவிரியின் மூலமாக பாசனம் பெறக்கூடிய கீழ்ப்பகுதி மாநிலங்களின் ஒப்புதல் இல்லாமல் அதற்கு மேலே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்கள் எந்த விதமான கட்டுமான பணிகளையும் காவிரியிலே மேற்கொள்ள முடியாது. இந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் 2018ஆம் ஆண்டு வழங்கியது. அந்த தீர்ப்பு 15 ஆண்டுகளுக்கு மாற்ற முடியாதது, செல்லுபடியாகும் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அடுத்த 2018 இருந்து அடுத்த 15 ஆண்டு காலம் அதில் எந்த விதமான மாற்றத்தையும் செய்ய முடியாது என்பதை தமிழ்நாடு அரசாங்கம் உறுதியாக நீதிமன்றத்தை எடுத்து வைக்க வேண்டும். உறுதியாக கர்நாடக மாநில அரசாங்கத்துக்கு தெரிவிக்க வேண்டும். அதை மீறி முயற்சி எடுப்பது என்பது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு விரோதமானது, இந்திய இறையாண்மைக்கு எதிரானது, மாநில ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியது என்கிற முறையில் இந்த பிரச்சனையில் அழுத்தமான முறையில் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இந்த விபிஜி ராம்ஜி என்கிற வேலை திட்டத்தை ரத்து செய்து ஏற்கனவே இப்போது நடைமுறையில் இருக்கிற 100 நாள் வேலை, 100 நாள் ஒரு குடும்பத்திற்கு கட்டாயம் என்கிற மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய வகையில் கூடுதலான நிதி ஒதுக்கீட்டை செய்ய வேண்டும். வேலை நாட்களை அதிகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைத்திருக்கிறது. இதற்கு அனைத்து பகுதி மக்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து மிக முக்கியமான கோரிக்கை, இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தொழிலாளர்களுடைய உரிமைகள். இன்றைக்கு தொழிலாளி வர்க்கம் குறைந்தபட்ச ஊதியம், 8 மணி நேர வேலை, தொழிற்சங்கம் அமைப்பதற்கான உரிமை அல்லது லாபத்திலே பங்கு போனஸ் போன்ற இந்த உரிமைகள் எல்லாம் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய கருணையினால் வந்ததல்ல. மாறாக 100 ஆண்டு காலம் போராடி போராடி போராடித்தான் தொழிலாளி வர்க்கம் இந்த உரிமைகளை எல்லாம் பெற்றிருக்கிறது. 100 ஆண்டு காலம் இந்திய தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்ற உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் தொழிலாளர் சட்டங்களை எல்லாம் ரத்து செய்து 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் என்கிற பெயரில் 2020ஆம் ஆண்டு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்து கடந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துவிட்டது. பல மாநில அரசாங்கங்கள் இந்த சட்டத்திற்கான விதிகளை உருவாக்காத காரணத்தினால் பல மாநிலங்களில் அமலுக்கு வரவில்லை. தமிழ்நாட்டிலேயும் இன்னமும் இந்த சட்டம் இதற்கான விதிகள் உருவாக்கப்படாத காரணத்தினால் இந்த சட்டம் அமலுக்கு வரவில்லை.
ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்தை ஒண்ணு மத்திய அரசாங்கம் அந்த சட்ட தொகுப்பை திரும்ப பெற வேண்டும். இரண்டாவது, மாநில அரசாங்கத்தை வற்புறுத்த விரும்புவது, ஒருவேளை நீங்கள் இந்த சட்ட தொகுப்புக்கான விதிகளை உருவாக்குவது என்று முடிவெடுத்தால் ஜனநாயக முறைப்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களையும் அழைத்து பேசி தொழிற்சங்க தலைவர்களுடைய கருத்துக்களை கேட்டு தொழிலாளருடைய உரிமைகள் பாதிக்காத வகையில், தொழிலாளருடைய உரிமைகளை மேலும் மேலும் பாதுகாக்கத்தக்க வகையில் அதற்கான விதிகளை உருவாக்க வேண்டுமே தவிர மத்திய அரசாங்கத்துடைய சட்டத்தில் இருப்பதை போல அதற்கு ஏற்ப நீங்கள் விதிகளை உருவாக்க கூடாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். ஏனென்றால் 300 தொழிலாளர் வரைக்கும் வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலைகளில் அவர்களை வேலையை விட்டு நீக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்துடைய அனுமதியை பெற வேண்டியது இப்போது இருப்பது. அதே மாதிரி குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு உட்பட்ட தொழிலாளர்கள் யூனியன் வைக்க முடியாது. யூனியன்ல வெளியாள் தலைவராக இருக்க முடியாது. வேலை செய்யறவனே தான் தலைவராக இருக்கணும். வேலை செய்யறவனே தலைவராக இருந்தா முதலாளி எழுத்து கேள்வி கேட்பானா? முதலாளி எழுத்து கேள்வி கேட்டா அவனை விட்டு வைப்பானா தொழிலாளியா? ஏற்கனவே சாம்சங்ல நம்ம பார்த்தோம். அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய நம்முடைய தோழர்கள் 27 பேர் இன்னமும் வேலைக்கு செல்ல முடியவில்லை. சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வெளியே இருக்கிறார்கள். அது போன்ற நிலைமைதான் ஏற்படும். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் தொழிற்சங்கம் என்பது பெயரளவுக்கு இருக்குமே தவிர தொழிற்சங்கத்தால் தொழிலாளர்களுக்கு எந்த பயனும் இருக்காது. ஆகவே ஒட்டுமொத்தமாக தொழிலாளர்களை கொத்தடிமையாக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களும். ஆகவேதான் அதை திரும்ப பெற வேண்டும் என்று நாம் வற்புறுத்துகிறோம். தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே கேரள மாநிலத்தில் இடது முன்னணி அரசாங்கம், இடது ஜனநாயக முன்னணி அரசாங்கம் இருந்த போது நீதிபதி கோபால் கவிடே என்பவருடைய தலைமையில் ஒரு குழுவை போட்டு இதற்கான விதிகளை எப்படி உருவாக்குவது, தொழிலாளர்களின் உரிமைகள் பாதுகாக்கத்தக்க வகையில் எப்படி விதிகளை உருவாக்குவது என்பதற்கான பரிந்துரைகளை நீதிபதி கோபால் கவிடே அவர்கள் வழங்கியிருக்கிறார். அந்த நீதிபதி கோபால் கவிடேவுடைய பரிந்துரைகளை தமிழ்நாடு அரசாங்கம் பெற்று தமிழ்நாட்டு தொழிற்சங்க தலைவர்களோடு பேசி விதிகளை உருவாக்க வேண்டும். எங்களை பொறுத்தவரை மொத்தத்திலே அந்த சட்ட தொகுப்பு திரும்ப பெற வேண்டும் என்பதுதான். ஆகவே தொழிலாளர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய நலனை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி இருக்கிறது. இந்த நியாயமான போராட்டத்திற்கு தமிழக மக்கள் பேராதரவு தர வேண்டும் என்று கேட்டு இந்த கடுமையான வெயிலே கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம்.